பொதுவாகவே ஒரு வழிமுறையை காட்டி தந்தாங்க. எதுல நலவு கெடுதி இருக்குமோ, எதுல நல்லதும் இருக்கும் கெடுத்ததும் இருக்கும், நலவு கெடுதி தெரியாதோ, அது எந்த விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே காட்டி தந்த ஒரு வழிமுறை என்னண்டா, 2 ரக்காத்து தொழணும். 2 ரக்காத்து தொழணும். தொழுது போட்டு அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டணும். இது நமக்கு தெரியும். இஸ்திகாரான்னு படிச்சிருப்போம் நாங்க, சலாத்துல் ஹாஜான்னு படிச்சிருப்போம் நாங்க. ஆனா அரசியல் காலம் வந்தா பெரும்பாலும் நம்ம இந்த பகுதியை யோசிக்கிறது இல்லை. அப்படியே ஒருத்தருக்கு பின்னாலதான் போகிற அடியாவிடுறோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரத ஃபில் உமூரி குல்லிஹா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எங்களுடைய எல்லா விஷயங்களிலும் இஸ்திகாராவை, இஸ்திகாரான்ற அர்த்தம் அல்லாஹ் கிட்ட விருப்பம் கேட்கிறது, அல்லாஹ் கிட்ட விருப்பம் கேட்கிறது. அந்த முறையை ரசூலா படிச்சு தந்தாங்க. ஒரு விஷயம் இருக்குது, நலவா கெடுதியான்னு தெரியாண்டு வைங்க. உதாரணமா, நம்ம ஒரு காணியை வாங்க போறோம். இந்த காணி எனக்கு நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமான்னு தெரியுமா? நாங்க ஒரு வாகனத்தை வாங்க போறோம். இது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா தெரியுமா? நம்ம கொழும்பு பஜார்ல போய் ஒரு கடையை வாங்க போறோம். இது நல்லதா இருக்குமா கெட்டதா இருக்குமா தெரியுமா? நம்ம ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்க போறோம். அவர் நல்லவரா கெட்டவரா தெரியுமா? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்ன்றது தெரியுமா? தெரியாது. இப்படி நலவு கெடுதி தெரியாத எந்த விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அதில் என்ன தெரியுமா செய்வாங்க? அல்லாஹ்ட்ட விருப்பம் கேட்க சொல்லுவாங்க. எப்படி? அல்லாஹ் உனக்கு எது நலவுண்டு படுதோ அதை செய், உனக்கு எது கெடுதின்னு படுதோ அதை விட்டு எங்களை பா, இப்படி கேட்க சொல்லுவாங்களாம். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? கசூரத்தி மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து ஒரு சூறாவை எந்த அளவு அவசியமா ரசூலா படிச்சு தருவாங்களோ அது மாதிரி எதை படிச்சு தருவாங்களாம். அல்லாஹு அக்பர். முஸ்லீம்கள்ட்ட பெரும்பாலும் இல்லை, அப்படித்தானே? நம்ம எதை செய்ய போனாலும் இஸ்திகாரா கேட்கிற பழக்கம் பெரும்பாலும் குறைஞ்சு போய் தான் இருக்குது. ஆனா ரசூலா எந்த அளவுக்கு குர்ஆனை படிக்கிறது அவசியமா இல்லையா? குர்ஆனை கற்றுக்கொள்றது கடமையா இல்லையா? ரசூலா குர்ஆனை படிச்சு கொடுக்கிற மாதிரி எதை படிச்சு கொடுத்தாங்களாம்? நீங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ் கிட்ட பொறுப்பு சாட்டுங்கன்றதை படிச்சு கொடுத்தாங்களாம். எப்படி ரசூலா சொல்றாங்க? இதா ஹம்ம பில் அம்ரி, ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை செய்ய நாடிட்டால், சில விஷயம் இருக்கு சகோதரர்களே, அதுல நலவு மட்டும்தான் இருக்கும். ஒரு சில விஷயம் இருக்கும் அதுல கெடுதி மட்டும்தான், அதுல இஸ்திகாரா அவசியம் இல்லை. எது? உதாரணமா, நம்ம தொழ போறோம், தொழுகிறதுக்கு அல்லாஹ் இஸ்திகாரா கேட்கணுமா? யாரா இப்ப நான் லுஹர் தொழ போறேன், இந்த பயணம் நல்லதுண்டா போவை, அப்படி கேட்கணுமா? நம்ம உதாரணமா எங்க நம்ம தியேட்டர்ல ஒரு படம் போட்டு வச்சிருக்காங்க, யாரா இப்படி ஒரு படம் ஒன்று போட்டிருக்கு, நல்லவண்டா அனுப்பி வை, அப்படி கேட்கலுமா? கெடுதிண்டா பாதுகாப்பு தேடணும், நலவுண்டா அல்லாட்ட கேட்கணும். எதுல நலவு கெடுதி தெரியாதோ அதுல நம்ம சும்மா போக கூடாது, அல்லாட்ட விருப்பங்க. எப்படி கேட்கணுமா? நீங்க ஒரு விஷயத்தை செய்ய நாடிட்டா ஃபல் யர்கா ரகாத்தைன், 2 ரக்காத்து தொழட்டும். தொழுது போட்டு எப்படி அல்லாட்ட கேட்கட்டும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸகீருக பி இல்மிக வ அஸ்ஸக்திருக பி குத்ரத்திக. கேட்கிற முறையை பாருங்க. இறைவா, உன்னுடைய அறிவை கொண்டு உன்னிடத்தில் நான் விருப்பம் கேட்கிறேன். வா சக்திருக பி குத்ரத்திக, உன்னுடைய சக்தியை கொண்டு உன்னுடைய அதிகாரத்தை நான் கேட்கிறேன். வா அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம், இறைவா உன்னுடைய சிறப்பிலிருந்து நான் கேட்கிறேன். ஃபஇன்னக தக்திர் வலா அக்திர், உனக்கு சக்தி இருக்குது எனக்கு சக்தி இல்ல. வ தஅலமு வலா அஅலம், உனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது. வ அன்த அல்லாமுல் குயூப், நீ மறைவானவற்றை எல்லாம் அறிபவன். இதுதான் சகோதரர்களே, அல்லாஹ்க்கு தானே மறைவானது தெரியும். எதிர்காலத்தில் நடக்கிற நலவு கெடுதி அல்லாஹ்க்கு தானே தெரியும். எதிலெல்லாம் நலவு கெடுதி வரலாமோ அதிலெல்லாம் அல்லாஹ்ட்ட பொறுப்பு. அல்லாஹ் நீ தான் எல்லாத்தையும் மறைஞ்சவன், உனக்கு மறைவான அறிவு இருக்குது, எனக்கு எந்த அறிவும் இல்லை என்று சொல்லி போட்டு அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைருன் லீ, இறைவா நான் செய்ய போற இந்த விஷயம், அந்த இடத்துல நீங்க பேரை சொல்லணும். உதாரணமா, நீங்க மஹிந்தையை தேர்வு செய்ய போறேன்னு வைங்களேன், சொல்லுங்க யா அல்லாஹ் நான் இவருக்குத்தான் ஓட் போட போறேன். அல்லது நீங்க வேறொருத்தருக்கு போட போறேன்னு வைங்களேன், யா அல்லாஹ் நான் இவருக்குத்தான் போட போறேன். சொல்லுங்க அல்லாஹ்ட்ட. அல்லாஹ்ட்ட சொல்றதுக்கு மட்டும் வெட்கப்படாதீங்க, விளங்குதா? அல்லாஹ் கிட்ட சொல்றதுக்கு மட்டும் யோசிக்காதீங்க, தெளிவா சொல்லுங்க. யா அல்லாஹ் நான் இவனுக்கு என்னுடைய வாக்கை செலுத்த போகிறேன், இவருக்கு நான் ஓட் போட போகிறேன். இந்த விஷயம் எனக்கு நல்லதாக இருந்தால் ஃபீதீனி, என்னுடைய மார்க்க விஷயத்திலே, வமா ஆஷி என்னுடைய உலக விஷயத்திலே, வ ஆகிபத்தி அம்ரி என்னுடைய மறுமை விஷயத்திலே. எப்படி? என்னுடைய மார்க்க விஷயத்திலே, என்னுடைய உலக விஷயத்திலே, என்னுடைய மறுமை விஷயத்திலே நல்லதாக இருந்தால் அதை நீ எனக்கு ஏற்படுத்தி தந்துவிடு. அதை நீ எனக்கு ஃபக்துருஹுலி, அதை நீ எனக்கு ஏற்படுத்தி தந்துவிடு. வ இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர ஷர்ருன் லி, இறைவா
இந்த வேலையை நான் செய்ய போறேன், இது எனக்கு கெட்டதாக இருந்தால் அந்த பேரை சொல்லி கேளுங்க. நீங்க பேரை சொல்லி கேளுங்க. இது எனக்கு நல்லதாக இருந்தால், என்னுடைய மார்க்கத்துக்கு, என்னுடைய உலக விஷயத்துக்கு, என்னுடைய மறுமைக்கு நல்லதாக இருந்தால், இந்த கெட்டதாக இருந்தால் ஃபஸ்ரிஃபு அன்னி, அதை விட்டும் என்னை தூரப்படுத்தி விடு. ஃபஸ்ரிஃப்னி அன்ஹு, என்னை அதை விட்டும் தூரப்படுத்து, அதை என்னை விட்டும் தூரப்படுத்து. ஃபகுதுருலியல் கைர ஹைது கான, நலவு எங்கிருந்தாலும் அதை எனக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. சும்ம ரல்லினி பிஹி, பிறகு அந்த நலவில் எனக்கு விருப்பத்தை தந்துவிடு. எப்படி அழகான ஒரு துவாண்டு பாருங்க அன்பா.